ஹாய். இது வெனஸ்டே எடுத்த வீடியோ தான். ஸோ எனக்கு போஸ்ட் பண்ண டைமே இல்லனால தான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு பாப்பாவுக்கு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் வெண்டைக்காயும் தான் கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து மேங்கோ கொடுத்தேன். ஸோ ஈவினிங் என்ன பண்ணேன்னா, பாப்பா வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸோ நான் வந்து பன்னீர் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறது. ஸோ தயிர் ஊற்றினா எனக்கு என்னமோ நிறையா தயிர் ஊற்றி பன்னீர் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் லெமன் ஜூஸே ஆட் பண்ணிடுவேன். லெமன் ஜூஸ் ஒரு 2 லெமன் ஜூஸ் வந்து 1 லிட்டர் பாலுக்கு ஊற்றினோன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நல்லா பால் திரிஞ்சிருது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா திரிஞ்ச உடனே கொஞ்சம் சூட்லேயே அப்படியே அந்த சூட்லேயே வந்து அந்த தண்ணியெலாம் வடிகட்டிட்டு கொஞ்ச நேரம் அந்த சூடு போகிற வரைக்கும் விட்டுருவேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த தண்ணியை புழிஞ்சு எடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப சூடோடு இருந்தால் கையில் வைக்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, நான் நிமலனுக்கு வந்து ராகி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ராகி கஞ்சி. ஸோ நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் அவன் கூட்டி முடிச்சுட்டு நல்லா ஆறினோடனே மீதி இருக்க தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 5 hours கிட்ட வந்து நம்ம அதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வந்து வடிஞ்சு வரும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இது மேலே நல்லா வந்து ஒரு வெயிட் தூக்கி வச்சிட்டேன். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் அமுக்கி வச்சுட்டு, ஸோ காலையில் நான் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோவை கண்டிப்பாக வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.